இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? இது போன ரீல்ஸ்ல பார்த்த அதே சம்மு தான். 5 + 15 + 45 அப்படின்ற ஒரு ஜிபி சீக்வன்ஸ்ல 6 உறுப்பை கூட்டினா என்ன கிடைக்கும்? போன ரீல்ஸ்ல பாருங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண பாருங்க. Sn = a × r⁻n - 1/r-1. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ கரண்ட் ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, பழைய புக்ல எப்படிலாம் இருக்கும்னா, ஒருவேளை அந்த கேள்வி 45 + 15 + 5 இப்படி இருந்தா என்ன இருக்கும் பாருங்க. ஏயோட வேல்யூ என்ன? 45. ஆர் வேல்யூ என்ன கிடைக்கும்? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 15/45, அதாவது 1/3 கிடைச்சிருக்கும். ஆர் வேல்யூ காமன் ரேஷியோ 1/3. இந்த கொஸ்டின்ல காமன் ரேஷியோ என்ன? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 15/5 என்ன கிடைச்சிருக்கும்? காமன் ரேஷியோ 3. 3 அப்படின்றது 1 விட கிரேட்டர் வேல்யூ. இந்த 1/3ன்றது 1 விட சின்ன வேல்யூ. இப்போ பழைய புக்ல இப்படிதான் ஃபார்முலா இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒருவேளை ஆரோட வேல்யூ இந்த மாதிரி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அப்படியே ஃபார்முலா இப்படி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. a × 1 - r⁻n/1 - r. இந்த மாதிரி தான் பழைய புக்ல எல்லாம் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஆர் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா a × ஃபர்ஸ்ட் r⁻n - 1/r-1. அதே லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த 6 1 இடம் மாறி இருக்கும். இன்னொரு கேள்வி சார், சப்போஸ் சீக்வன்ஸே இப்படிதான் இருக்கு. 5 5 5ன்னு போயிட்டே இருக்கு. 5 × 1 5, மறுபடியும் 5 × 1 5, 5 × 1 5. அப்ப இதெல்லாம் கூட்டினா என்ன சார் கிடைக்கும்? இது ஒரு ஜிபி சீக்வன்ஸ் தான். 1ன்ற நம்பர்ல மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. அப்ப இங்க ஆர் வேல்யூ எப்படி இருக்கு? ஈக்குவல் டு 1 இருக்கு. ஈக்குவல் டு 1. இங்க கிரேட்டர் தென் 1, இங்க லெஸ் தென் 1. ஒருவேளை ஆர் வேல்யூ ஈக்குவல் டு 1 வந்தா என்ன செய்யறது? அதுக்கான சம்மேஷன் ஃபார்முலா ஜஸ்ட் n × a. அவ்வளவுதான். ஓகே, சோ 3 இதான் பயன்படுத்தலாம். ஜிபில உள்ள கூடுதல்ல காமன் ரேஷியோ 1 விட பெருசா இருக்கா, 1 விட சின்னதா இருக்கா, ரெண்டு டிஃபரெண்ட் ஃபார்முலா இருக்கு. சப்போஸ் r = 1 இருந்தா ஃபார்முலா என்ன? Sn = n × a. ஓகே, தேங்க்யூ.